வணக்கம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான தகவல் அடையாள அட்டை தொடர்பாக வெளியான புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை என்பது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படும் ஒரு அடையாள அட்டை. இது அவர் ஓய்வூதியம் பெறுவோர் என்பதை உறுதிப்படுத்தவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய பல்வேறு சேவைகளை பெறுவதற்கும் இந்த அட்டையானது பயன்படும். இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு ஓய்வூதியர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுவது சார்ந்து விண்ணப்பம் செய்வது குறித்து முக்கியமான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். அதாவது டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்வது சார்ந்து அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டைகள் பென்ஷனர் ஐடென்டி கார்டு வழங்குவதாக பிஆர்சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் சேர்த்து 2 புகைப்படத்தை அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு புகைப்படம் விண்ணப்ப படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும். மற்றொரு புகைப்படம் தனியாக ஒரு கவரில் போட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஓய்வூதியர் அடையாள அட்டை படிவத்துடன் பிபிஓ நகலையும் சேர்த்து உங்கள் ஆதார் அட்டை நகலையும் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் அனைத்து ஆவணத்தையும் இணைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு நேரில் சென்றோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வூதியர் அடையாள அட்டை விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி குறித்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் டிஓடி செல், ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கிள், டிஎன்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 60, எத்திராஜ் சாலை, எக்மோர், சென்னை 600008. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.